नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। षणमुगा नगर वेलफेयर एसोसिएशन ने एक बड़ी सिंबॉलिक भूख हड़ताल की। तिरुचिरापल्ली कॉरपोरेशन ने षणमुगा नगर इलाके के लिए एक पार्क बनाने के लिए षणमुगा नगर छठा क्रॉस स्ट्रीट पर एक जगह चुनी, जिसमें उड़्याकोंडन तिरुमलाई तिरुचिरापल्ली शहर का 25वां वार्ड भी शामिल है और शुरुआती काम 2018 में शुरू हुआ। 15 मार्च 2023 को माननीय लोकल गवर्नमेंट मिनिस्टर के.एन. नेहरू ने माननीय मेयर, डिस्ट्रिक्ट कलेक्टर, कॉरपोरेशन कमिश्नर और शहर के लोगों की मौजूदगी में लगभग 80 लाख रुपए की लागत से इसका शिलान्यास किया। एक व्यक्ति द्वारा दायर मुकदमे के कारण काम रोक दिया गया था, जिसमें दावा किया गया था कि यह जमीन उसकी है। बाद में 28 मार्च 2025 को मदुरै हाई कोर्ट ने कन्फर्म किया कि यह जमीन सरकार की है और फैसला सुनाया। हाई कोर्ट के फैसले के आधार पर पार्क का काम शुरू करने के लिए मेयर, कमिश्नर और बड़े अधिकारियों के साथ कई मीटिंग और लेटर लिखने के बाद भी कोई प्रोग्रेस नहीं हुई। इसलिए माननीय लोकल गवर्नमेंट मिनिस्टर श्री के.एन. नेहरू से रिक्वेस्ट की गई कि वे 5 अक्टूबर 2025 को उनसे पर्सनली मिलें और साइट पर पार्क का काम शुरू करने का डॉक्यूमेंट तैयार करें, क्योंकि माननीय मेयर ने कहा कि कॉरपोरेशन में पैसे की कमी है। इसलिए वेलफेयर एसोसिएशन ने रिक्वेस्ट की कि जब तक कॉरपोरेशन की फाइनेंशियल हालत ठीक नहीं हो जाती, तब तक ऊपर बताए गए एरिया की टेम्पररी सफाई की जाए, तार की फेंस लगाई जाए और शहर के लोगों के लिए टहलने की सुविधा दी जाए। माननीय मिनिस्टर ने भी इसे मान लिया और कॉरपोरेशन के मेयर की मौजूदगी में सिटी इंजीनियर को ऊपर बताए गए काम को टेम्पररी तौर पर करके षणमुगनगर वेलफेयर एसोसिएशन को सौंपने का निर्देश दिया। माननीय मिनिस्टर के निर्देशों को नजरअंदाज करते हुए त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। 23ஆம் ஆண்டு ஷண்முகாமர் நலச்சங்கத்திற்கு அங்கு உள்ள மக்களுக்கு பயன்பாட்டிற்காக ஒரு பூங்கா ஒன்று 6வது கிராஸில் அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார். அந்த பூங்கா அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றதோடு சரி, இன்று வரை பணிகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. அது குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடமும் சரி, மாநகராட்சி மேயரிடமும் சரி வலியுறுத்தியும் இதன் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் பின்பு மீண்டும் அமைச்சர் அவர்களிடம் போய் முறையிட்டோம். அவரும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் இன்று வரை பணிகள் மேற்கொள்ளவில்லை, உடனே செய்யுங்கள் என்று கூறினார். திரும்ப நாங்கள் மாநகராட்சி மேயரையும் அனைவரையும் சந்தித்த போது இந்த பணிகளை மேற்கொள்ள உங்கள் கவுன்சிலர் தான் தடையாக இருக்கிறார், ஆகையால் தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட முடியவில்லை என்று கூறினார். அதன் விளைவாகத்தான் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு செய்திருந்தோம். ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாங்கள் உயர்நீதிமன்றம் மூலியமாக அனுமதியும் பாதுகாப்பும் வாங்கி வந்து இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 2000 மக்கள் பயன்பாட்டிற்கு உண்டான ஒரு பூங்காவை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கும் விதத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாநகராட்சி மேயர் அவர்களும் அனுமதிக்கிறார்களா என்ற ஐயம் எங்களுக்கு எழப்படுகிறது. ஆகையால் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். எனவே இந்த போராட்டத்தை கவனத்தை கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பூங்கா பணியினை மேற்கொள்ள உதவி கூறுமாறு ஷண்முகாநகர் நலச்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சி. முத்துமாரி, சட்ட ஆலோசகர், ஷண்முகாநகர் நலச்சங்கம். தடை பண்ணுறது யாருன்னா எங்களுக்கு கவுன்சிலர் வந்துட்டு திரு நாகராஜ் அவர்கள். அவரை குற்றச்சாட்டில் அதான் உண்மை. அவரை குற்றச்சாட்டுற விதமாக வந்துட்டு மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளே அவரை தான் சொல்கிறாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம், அவர் தடுக்கிறாரு. ஏன்னா நாங்கள் அனுமதி வாங்கினதுக்கப்புறம் அமைச்சர் அடிக்கல் நாட்டில் இடத்த வந்துட்டு 6வது கிராஸில் அடிக்கல் நாட்டியிருக்காரு. நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிய பின்பு எங்கள் நலச்சங்கத்துக்கு எதிரே ஒரு ஃப்ளெக்ஸை வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னா, பிரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்தில் நீர்த்தேக்க தொட்டி அருகாமையில் வந்துட்டு 1 கோடி ரூபா செலவில் பூங்கா அமைய இருக்கிறதா போட்டிருக்காரு. அமைச்சரே 2024 அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டார் 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில். இவர் ஒன்று சொல்கிறாரு, அமைச்சரை மீறி இந்த கவுன்சிலர் செயல்படுறாதுங்கிறது இது உறுதிப்படுது. மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கூறுறது இது உறுதிப்படுது. அதனால தான் நாங்கள் அவரை குறை சொல்கிறோம், வேறு எதுவும் காரணம் இல்லை.
வேறு இடத்துல அந்த பூங்கா கொண்டு வந்து அவங்களுக்கு ஆட்சேபணம் உண்டா? எங்களுக்கு வேறு இடத்துல பூங்கா கொண்டு வரக்கு ஆட்சேபணம் இருக்கா இல்லையாங்கிறது. அப்போனா அந்த இடத்துல பூங்கா அமைச்சது தவறா அப்படிங்கிற கேள்வி தான். ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு பூங்கா அடிக்கல் நாட்டிட்டு போன இடம் தவறா? ஏன் அந்த இடத்த வந்து அனுமதி மறுக்கப்படுது? மையப்பகுதி கலெக்டர் நந்தவனம் அரசு நந்தவனம் என்ற நிலத்தை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் வந்து மாநகராட்சிக்கு பூங்காவுக்காண்டி ஒப்படைக்கப்பட்ட இடம். அந்த ஒப்படைக்கப்பட்ட இடத்துல தான் முறையாக அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டு சென்று போயிருக்கார். அதன் பின்னிட்டு இவர் ஒரு இடத்த காரணம் காமிக்கிறது வந்துட்டு ஒரு கேலி கூத்தா இருக்கு. ஒரு அமைச்சரே மீறி வந்து இவர் செயல்படுறாரா, யாரும் இவர் கேட்க ஆள் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த போராட்டமே. நகரின் மையப்பகுதி இப்போ அமைச்சு கொடுத்துருக்கிற இடம், இப்போ அவர் கொடுத்துருக்கிற அது சொல்ல வேணாம் சொல்கிறாரு. இப்போ இந்த போராட்டத்துக்கு அவங்க செவிசாய்க்கலாம். நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்துட்டு நம்ம சங்க நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். நன்றி.